வணக்கம் என் அன்பு சகோதரர்களே, என் சகோதரிகளே. உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த காலத்தில் இந்த 13 வயசுலேருந்து 18 வயசு பசங்க சைனீஸ் மேலே ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நண்பர்களே, எப்படின்னா சைனீஸ்ன்றது என்ன? ஆள்கொல்லி, ஆளை கொன்றும். ஏன்னா அதில் சேர்க்குற பொருள்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அஜினோமோட்டா நம்ம தின்னோம்னா அது நம்மளோட ஒவ்வொரு எலும்புகளும் கரைக்கும். ஹோட்டல்லையும் அப்படி தான், சைனீஸும் அப்படி தான். என்னோடய ஹோட்டல்கார நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நண்பர்களே, நீங்கள் ஹோட்டல் வச்சு நடத்துகிறீங்க, மிக சந்தோஷம், தொழில் பண்ணுறீங்க. ஆனால் தயவுசெய்து அஜினோமோட்டாவை சேர்க்காதீங்க. மக்கள் அதில் வியாதியாக வருவாங்க. ஹோட்டலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஆஹா அந்த டேஸ்ட்டு இந்த டேஸ்ட்டு, இதுக்கெல்லாம் காரணம் இந்த அஜினோமோட்டோ. ஆனால் இந்த அஜினோமோட்டோ இருக்கே, எலும்பை அப்படியே கரைச்சி எடுத்துடும். இதை நீங்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள். யாருமே சைனீஸை அதிகம் விரும்பாதீங்க. ஹோட்டல்லே அதிகம் சாப்பிடாதீங்க. வீட்டில் சாப்பிடுங்க. நல்லா சுத்தமான சாப்பாடு வீட்டில் தான் நம்ம சமைக்கிறோம். ஒரு அவசரத்துக்கு போய் நம்ம சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு கண்டது தின்னுடுறோம். அதனால் உடம்புகளும் பாதிப்பு வரும். அதில் பல வியாதிகள் உருவாகுது. இதெல்லாம் தடுக்கணும்னா தயவுசெய்து யாரும் அதிகம் விரும்பி சைனீஸோ ஹோட்டல்லையோ சாப்பிடாதீங்க. தயவுசெய்து நான் உங்களுக்காண்டி ஆண்டவர்கிட்ட வரம் கேட்பேன், நீங்கள் எல்லாமே வீட்டிலே சாப்பிட பழகுங்க. கூழோ கஞ்சியோ வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், அதோட தனி ஒரு டேஸ்ட்டு வரும். ஹோட்டலில் போய் பாருங்கள், அது சாப்பிட்டு வந்தோடனே எப்படியோ இருக்கும். தயவுசெய்து யாருமே சைனீஸ் சாப்பிடாதீங்க, தயவுசெய்து. ஏன்னா அந்த அஜினோமோட்டாவை தான் நம்மளுக்கு